ஏம்மா முன்னாடி இப்போ பெறத்தோடி ஓடி வந்துடுறேன்னாலும் ஒருத்தையும் காண வெயில் வேற மண்டையை ஓட்டப்பட்டு மூளையெல்லாம் உருக்கி ஒழிக்கிரும் போல. என்ன வெயிலா இருக்கு. வெறுமலுக்காவது பொறுப்பு இருக்கான்னு பாரு. 5 ரூபா ஐஸுக்கு ஆசைப்பட்டு உசுரை விட்டுருவோம் போல இந்த வெயிலுக்குள்ள. இப்போ வந்துடுவோம் போன்னு விரட்டினாலும் ஒருத்தையும் கூட காணமேம்மா. ஏதாவது மரத்தடி நிழல்ல போட்டு படுக்கலான்னு பார்த்தா கொண்டு வந்து சட்டி யாரும் வாங்காம வீணா போயிடும். ஏம்மா செடி சட்டி, ஏம்மா பூத்தொட்டி, வாடியாங்க வாடியாங்க. 5 நூறுரூவா 5 நூறுரூவா 5 நூறுரூவா. வாடி வாங்க வாடி வாங்க வாடி வாங்க. பூத்தொட்டி பூத்தொட்டி பூத்தொட்டி. எத்தே என்னன்னா உங்களை வீட்ல தேடி கிடக்கு, நீங்க இங்க வந்திருக்கீங்க? யாட்டி புஷ்பா, எனக்கு பொழுது போலன்னா கொஞ்ச நேரம் இங்கே இருப்பமேன்னு வந்தேன். இங்கே நானும் யாரையாவது பார்க்கலாம் பேசலாம் ரெண்டு மனுஷனை. சரி சரித்தா, வீட்டை நான் பூட்டி போட்டு வந்திருக்கேன், பாத்துக்கிடுங்க. பிள்ளைகள் வந்தானா காப்பி எதுவும் வச்சு கொடுங்க, கொஞ்சம் பாத்துக்கிடுங்கன்னு. ஆமா, நீ எங்கம்டி போற? இது நேத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம்ல, ஆளு கொஞ்சம் துட்டு போட்டு இந்த பானை சட்டி வாங்கி வச்சிருக்கேன், அதை விற்க போன நேத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம்ல. நெட்டவழி வண்டி எடுத்துட்டு முன்னாடி போயிட்டாத்தே, பெறத்தோடு நாங்க போனோம். அவ போய 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிட்டு, நேரம் பக்கத்து ஊருக்கு போயிருப்பா. நாங்க போனதே நானும் நம்ம இளிச்சக்கா வசந்தி எல்லாரும் தான் போறோம். பிள்ளைகள் வந்தாலும் கொஞ்சம் பாத்துக்கிடுங்க. ஏட்டி, அவன் சம்பாதிச்சது உனக்கு என்ன பத்தாமையா கிடக்கு? பிற வெண்ணத்தை இப்படி சட்டி விற்க போறேன் முட்டி விற்க போறேன் இப்படி ஊர் ஊரா அலைஞ்சிட்டு கிடக்க. எத்த 2 பேரும் உழைச்சாதான் சரி வரும். சரி, நான் போயிட்டு வரேன். ஏக்கா வாங்கக்கா, இங்க நின்ன இது ஏதாவது சொல்லிட்டு நிக்கும். வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு இவளுகளுக்குலாம் ஒரு சாக்கு. பெரிய இவளுக்கு மாதிரி பொறுப்பு வந்தளவு மாதிரி இவ சேர்ற சேர்க்கையே ஆவாத சேர்க்க. நெட்ட வள்ளியும் குட்டை வள்ளியும் அவள்லாம் என்ன திருந்தவா போறா? என்னமோ பண்ணி தொலைட்டு இவளுகள்ட்ட நம்ம பேச முடியாது. நல்ல ஊர் சுத்தருக்கு அதாவது அடிக்கடி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளியில கிளம்பிடுறாளுவ. வாராளுவ மாதிரி தெரியுது. எக்கா புஷ்பாக்கா, எழுத்துக்கண்ணா இங்கே நிக்க பாருங்க. நெட்டவள்ளி பாத்தாச்சு, இந்த வாரம் டி. ஏம்மா நடக்க சொன்னா உருண்டு உருண்டு தாம எங்க போனாலும் வருது. இதை தள்ளுறக்கே ஒரு ஆளு வேணும் போல. புல்ட்ரோசர் மாதிரி அசைஞ்சு வர்றதுக்குள்ள ஒரு நேரம் ஆயிடுது. எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வருதுவோ பாரு. நெட்டவள்ளி சட்டி எதுவும் வித்து சாட்டி? நல்ல வாய பாரு, நல்லா சிரிச்சுட்டு கேப்பிய. சட்டி வித்துட்டா நல்லா வடை சட்டி மாதிரி வாய வச்சுட்டு கேப்பிய. ஏமா எப்போ வர சொன்னதுக்கு எப்போ வாரிய? முன்னாடி போ பெறத்தோடி வாடி வந்துறன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நேரம் என்ன ஆயிட்டு? ஏன் நெட்டவள்ளி இப்படி பேசிய? நீ அந்த வண்டி வச்சுக்கிட்டு சரட்டுன்னு ஒரு இழுப்புல இழுத்துட்டு ஓடி வந்துருவா. எங்களுக்கு ஆட்டோவும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஏதோ லாபம் கிடைக்குதோ 100 200 கிடைக்கும். அதையும் ஆட்டோவுக்கு துட்டு கொடுத்துட்டு என்ன செய்ய நடந்தே ஓடி வந்தோம். எங்களை போய் இப்படி பேசிய நெட்டவள்ளி. அந்த கூறு எட்டவளுக்கு இது என்ன புரிய போகுது? ஐயா, இப்ப நீ என்ன வெயிட் பண்ணதுல என்ன வெயில்ல கரைஞ்சா போயிட்ட? கொஞ்ச நேரம் ஓரமா போய் இருந்தாலும் என்னம்மா வந்த உடனே கடிக்கா. உங்களுக்குலாம் வாய் இல்லைன்னு வைங்களேன். ஏயம்மா கொசுவே தரத்தரன்னு இழுத்துட்டு போய் நடு ரோட்ல போட்டுருமா. நல்லா வாய் பேசியே சமாளிச்சிரிய. சரி, அது இருக்கட்டும். போட்ட காசெல்லாம் வெயிலேயே கரைஞ்சு போயிரு மாட்டிருக்கு. ஒரு செடி செடி கூட யாருமே வாங்கலக்கா. இந்த ஊரே இப்படி அமைதிய மயான காடு மாதிரி கிடக்கே. என்னக்கா செய்ய? வேற ஊரை பத்து போவோமா? ஏம்மா வேற ஊரை பத்து போறியா? இங்க நடந்து வந்ததுக்கே எப்படி மூச்செல்லாம் வாங்குதா, நெஞ்சு அடைச்சு செத்துருவோம் போல. இனி ஊர் ஊரா இதெல்லாம் தூக்கிட்டுலாம் அலைய முடியாது. இன்னைக்கு இந்த ஊர்ல கொடுப்போம், விக்கலைன்னா அடுத்த நாளைக்கு வேணா வேற ஊருக்கு போவோம்டி. ஒரு நாளைக்கு ஒரு ஊர் தான் நடக்க முடியும். இப்படி ஊர் ஊரா நடக்க வச்சேன்னு நாலாம் பிறகு ஒன்னத்துக்கு வர மாட்டேன். ஆமாமாக்கா, ஏற்கனவே அது காலே இல்லை, வெறும் ஷூ மட்டும்தான் தெரியுது. கால் ஒரு பென்சில் மாதிரி ஒரு கோல் மாதிரி தான் இருக்கு. இதுல நடந்து நடந்து கோலும் தேஞ்சிட்டுன்னா என்ன செய்ய? என்னக்கா? சரி இருக்கட்டும்க்கா. ஆமா, அந்த 2 மேனாமணிக்கு எங்க? வார அலுவட்டி பெறத்தோடி. சரி இருக்கட்டும்க்கா. ஆளுக்கு 2 சட்டியை கையில அள்ளி பிடிச்சுக்கிட்டு 5 சட்டி 100 ரூபா 5 சட்டி 100 ரூபான்னு சத்தம் போடுங்கக்கா. அப்பதான் யாருனாலும் அதை கேட்டு ஓடி வருவாவ. இப்படி என்கிட்டயே பேசினா வியாபாரம் நடக்குமா? ஆளுக்கு 4 சட்டி எடுத்து சத்தம் போடுங்க. சரி தாட்டி. சட்டி சட்டி பூச்சட்டி செடி தொட்டி ஓடி வாங்கம்மா ஓடி வாங்க. 5 என்ன 100 ரூபா தான், 5 என்ன 100 ரூபா தான். ஓடி வாங்க ஓடி வாங்க. நெட்டவழி வெக்கமா இருக்கு. நெட்டவழி இப்படி சத்தம் போடலாம் வித்தவே கிடையாது. ஒரு மாதிரி கூச்சமா இருக்குடி. பாட்டி பேசாம வீட்டுக்குனாலும் போயிடுவான். பூச்சப்பட்டா சுவாறு கிடைக்குமா? அங்க தெண்டமா தின்னுட்டு திரியிறோன்னு தானே முடிவெடுத்து விற்க வந்தோம். பேசாம கூவுங்கம்மா. இல்லச்சக்கா, என்ன சத்த மூச்ச காணோம்? நேரத்துக்கு முடி சாப்பிட்ட மத்தி முள்ளு இன்னும் தொண்டைக்குள்ளே இருக்கா? கூவுங்கம்மா. செடி சட்டி 5 என்ன 100 ரூபா. ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. ஏங்கா இது இப்படி ஆம்பளை குரல் மாதிரி இப்படி கண்ணீர் கடின்னு சொல்லுதிய? கொஞ்சம் மெதுவா அப்படி ஐஸ்வர்யா ராய் குரல் மாதிரிலாம் பேசுங்கக்கா. அப்பதான் அப்படி குரலை கேட்டே அப்படி ஓடி வருவாவ. இப்படி பேசுனீன்னு வைங்களா, அந்த ஆளை ஓடி போயிருவாவ. மண்டைக்கு வலி இல்லாதவ என்ன எதுனாலும் சொல்லணும், உனக்கு சும்மா இருக்காதுட்டி கையுங்காலும்.
வாய மூடிட்டு இருவா, பெரிய ஐஸ்வர்யா ராய் குரல் மாதிரி இருக்கு உனக்கு. அப்படி பாட்டெல்லாம் பாடுனா தேன் மாதிரி கேட்கும் பாரு. சும்மா இருக்க விலையெல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இப்படிதான் இருக்கு. ஏன் குரல் கேட்கணும்னா கேளு, இல்லைன்னா காதை பத்திக்க. வேணா நான் கூவாம இருக்கேன், நீ வேணா கூறியா? இதே சாக்கா சொல்லி தப்பிச்செல்லாம் பாக்குறீங்களோ? கூவுங்கம்மா கூவுங்க. ஏமா செடி செட்டி செடி செட்டி அஞ்செண்ணூறு அஞ்செண்ணூறு அஞ்செண்ணூறு. வாடி வாங்க வாடி வாங்க வாடி வாங்க. உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா? பிஞ்சு போன தொடப்பக்கட்ட என் 4 முடி எப்ப வார சொன்னதுக்கு எப்ப வாரிய? பெரிய கொடையெல்லாம் ஆட்டிட்டு வாரத வர நல்ல முதலாளி அம்மா மாதிரி. யானை டவுளி பிறகு நம்மள முதலாளி இல்லையா? ஆளுக்கு 500 ரூபா போட்டு தொழில் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப நம்மளாம் பிசினஸ் உமன். நம்ம அப்புறம் கொடை பிடிக்கணும், எல்லாம் தான் செய்யணும். அது சன்னு ரொம்ப கூமச்சா இருக்கா, அதான் கருத்துருவோமேனு கொஞ்சம் கொடையை பிடிச்சிட்டு வந்தேன் நெட்டவழி. ஏக்கா அது டூ மச்சுக்கா. இவா ஒருத்தி 4ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டேங்கிறத அப்பப்ப சொல்லி காமிப்பா. சரிம்மா, டூ மச்சு. 4 முடி கொடைய மடக்கி மூக்குள்ளே குத்துனேன்னு வைங்க, போய் இன்னும் ஒரு சட்டி கூட விக்கலாமா? ஏதாவது ஐடியா பண்ணி யாரையாவது கூட்டிட்டு வாங்க. அவ்வளவுதானே. நான் கூட இந்நேரம் எல்லாம் வித்து தள்ளிருப்பாளுவான்னு பார்த்தேன். ஒரு சட்டி கூட உங்களால விக்க முடியல பத்தியா? வைக்கணுமா? ஆமா, எங்களுக்கு வியாக்கியானம் இல்ல, நீ வேணா வா. நெட்டவழி 4 சட்டி எடுத்துட்டு என் பெருத்தவடி வா. ஏமா வீடு வீடா போய் பிச்சை எடுக்க போறிய? பிச்சை எடுக்கல நெட்டவழி, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இப்ப பாரு, ஊர்ல இருக்க பொம்பளை எல்லாம் எப்படி திருவிடான்னு வாடி வந்து நம்ம சட்டியெல்லாம் வாங்கிட்டு போவானே. புஷ்பாக்கா, இளிச்சக்கா, சுடிதார் காரியெல்லாம் இங்க நிக்கட்டும். நீ நானும் வாட்டி ஊருக்குள்ள ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவான். போய் எல்லாத்தையும் என்ன அழகான சட்டி பத்தியா நெட்டவழி, 2 சட்டி வாங்கினதுக்கு 3 அண்ணா ஃப்ரீயா தந்திருக்காவ அப்படின்னு நமக்குள்ளேயே பேசிக்கிற மாதிரி நல்லா சத்தம் போட்டு பேசிட்டு போனோன்னு வைவேன். அவ்வளோ பொம்பளையிலும் இலவசம்னாலே வாடி வந்துடும் நெட்டவழி. அதுகிட்ட ஒரு சட்டி 50 ரூபான்னு 2 சட்டிக்கு 100 ரூபா திட்டு வாங்கிட்டு 3 சட்டி இலவசமா கொடுத்துட வேண்டியதா. அவியலுக்கும் அதுல ஒரு சந்தோஷம், நம்மளுக்கும் வியாபாரம் நடக்கும்ல. பரவாயில்லையே, கொஞ்சம் உனக்கு மூளை இருக்கதான் செய்து போல. அப்பப்ப நெட்ட காலம் குடுக்கற உத உனக்கு வேலை செய்து போல. எக்கா புஷ்பாக்கா, கடையை பாத்துக்கிடுங்கக்கா, நானும் 4 முடி ஊருக்குள்ள போயிட்டு வரோம். ஆமா, பெரிய சரவணா ஸ்டோர் நடத்துற அழுவ. இதை பாதுகாக்க வேற 4 காட்பாடி வேற. ஏக்கா அது காட்பாடி இல்லக்கா, பாடி காடு. என்னமோ ஒரு ஆடுமா. சரி அக்கா, 4 சட்டியை கொடுங்க, நாங்க ஊருக்குள்ள போயிட்டு வரோம். வாட்டி 4 முடி. ஏட்டி புஷ்பா, இவளுக்கு ஆளுகளை கூட்டிட்டு வந்துருவாளுவல. அதெல்லாம் எக்க 2 பேரும் பேசுற வாய்க்கு ஊர்ல ஒரு பொம்பளையில விட மாட்டாளுவ. அதெல்லாம் என்னன்னாலும் சொல்லி ஏமாத்தினாலும் பொருளை தள்ளிடுவாளுவக்கா. ஏமாத்தவளா வேணாம், எப்படி வித்தா சரி, போட்ட காசுனாலும் திருப்பி கிடைச்சா போதும்மா. நடந்து நடந்து குடல்லாம் வத்தி போயிட்டு அதெல்லாம் வித்தரலாங்க்கா. தலையில பியான பேர் அப்படியே முத்து முத்தா கிடக்கு. வாரத்துக்கு 2 நாள்னா குழி நாள் கேட்காளுவல. நைட்டெல்லாம் கிடக்கும்போது இந்த தடையை போட்டு பெரட்டுன்னு சொரிஞ்சுக்கிட்டே கிடக்குது. காதெல்லாம் அவுஞ்ச மாதிரி இருக்குமா. பிள்ளைகள் தலையில சுத்தமா வச்சுக்கிற கூட கஷ்டமா இருக்கு. என்னத்தான் சொல்லன்னு தெரிய மாட்டேங்கி. இது ஒருத்தர் பீடியை நல்லா குப்பு குப்புன்னு இழுத்துக்கிட்டு இரும்பிக்கிட்டே கிடக்காது எப்ப பார்த்தாலும். நெட்டவழி நல்ல லாபம் பத்தியா நெட்டவழி? ஆமாட்டி 4 முடி. யாருமா இது? ஊருக்கு புதுசா இருக்க மாதிரி இருக்கு இந்த பொம்பளைகளு. நெட்டவழி தரமும் நல்லா இருக்குல்ல நெட்டவழி? ஆமாட்டி 4 முடி. அதுவும் பாத்தியா, 2 வாங்கினா 3 இலவசமா. 3 இனிமே இந்த பொம்பளைல என்னத்தையும் பத்தி நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு கடவுள, அது 2 வாங்கினா 3 என்னமோ இலவசமாமா. ஏமா என்னன்னு கேளு. ஏ பிள்ளைகள, உங்களை இந்த ஊர்ல பார்த்ததே கிடையாதே, யாரு நீங்க? ஏமா நாங்க பக்கத்து ஊருக்காரவியம்மா. சரிம்மா, என்னமோ நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு, 2 வாங்கினா 3 இலவசம்னு என்னமோ பேசிட்டு கிடக்கல, என்னது? ஏமா வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான பொருள் வாங்கணும்னு இந்த வழியா வந்துட்டு இருந்தோம். உங்க ஊர்ல முக்குல 3 பொம்பளையில நின்று செடி சட்டி 2 வாங்கினா 3 இலவசம் தந்துட்டு இருக்காவமா. அது நல்ல செடி சட்டி 100 ரூபா தான் பாத்துக்கிடுங்க. ஒரு செடி சட்டி 50 ரூபா தானம்மா. 2 செடி சட்டி வாங்கினோம்னா 3 என்ன ஃப்ரீயா தராவ. நல்லா அழகழகா வச்சிருக்காவ பாருங்க, சின்னது பெருசுன்னு சூப்பரா இருக்குமா. அதான் சொல்லிட்டு இருந்தோம். நாங்க பாருங்க 20 சட்டி வாங்கினோம். என்ன சொல்றீங்க? 2 வாங்கினா 3 ஃப்ரீயாவா தராங்க? ஆமா 2 வாங்கினா 3 ஃப்ரீயா தராவ. ஏமா நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் வாங்குவோமா? சரி வாட்டி, சும்மா கிடைக்கிறது ஏன் விடணும், வா 2 வாங்கிட்டு 3 வாங்கிட்டு வந்துருவோம் வாங்க. 4 முடி, நம்ம போட்ட பிளான் வேலை செஞ்சுட்டு போல. பல்லு இல்லாத கிழவன் போல பறந்து போயிட்டாரே. இதுக்கு போச்சுக்க பரவாயில்ல, ஊர்ல உள்ளவெல்லாம் போவியாவளா? நீ வேற நெட்டவளி, இங்க இருந்த 4 பேரை நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சாதாரண ஆளா நினைச்சிட்டு இருக்க? அதுக்குதான் இந்த ஏரியாவோட கேமராவே. பிறகு அதுக்குதான் சன் டிவி, பாலிமர் டிவி, புதிய தலைமுறை, நியூஸ் 7, அதுக்குதான் எல்லாமே. அதுவும் அந்த டிவில எல்லாம் கூட கொஞ்சம் மெதுவாதான் எந்த செய்தினாலும் பரவும். இப்பெல்லாம் அப்பப்ப பரவிடுது நெட்டவளி. இப்ப பாரு, ஊர்ல ஒரு வீடு இல்லாம கதவை தட்டி சொல்லிட்டு ஓடிடுவாள்வ. பானை ஒண்ணு இல்லாம காலியார் நெட்டவளி.
எம்மா உனக்கு மூளையே மூளையே தாண்டி நாலு முடி.